யாருக்கும் சமரசம் செய்து கொள்ளாமல் கடைசி வரைக்கும் போராடி அண்ணா ஏற்றி வைத்த மாநில சுயாட்சி தீபத்தை அணையாமல் காப்பாற்றிய அம்மா அவர்கள் அணைந்து விட்டார்கள். இந்த எளியவனுக்கு அரசியல் வாழ்வில் ஒரு அங்கீகாரமும் அடையாளம் வந்தது. இதே அப்போலோ ஆஸ்பத்திரியில் என்னுடைய உயிரை மீட்டு தந்த அம்மா அவர்கள் போய்விட்டார்கள். நாங்கள் ஒரு சூனியத்தில் இருக்கிறோம். நாங்கள் இருட்டில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அம்மாவின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். தவறான ஒரு செய்தி சரியான ஒரு நேரத்துல பரவுச்சு அப்படின்னா என்ன விளைவு இருக்கும் அப்படின்றத தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே இன்னைக்கு பாத்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நேத்து ராத்திரி 2 நியூஸ் ஹவுசஸோட ஆசிரியர்கள் மட்டும்தான் அப்பல்லோவுக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஒன்னு புதிய தலைமுறையோட கார்த்திகை செல்வன், இன்னொன்னு தந்தி டிவியோட ரங்கராஜ் பாண்டே. சோ அவங்க களத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க சொல்றதுல உண்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 மணி வாக்குல தந்தி டிவியோட ரங்கராஜ் பாண்டே முதலமைச்சர் காலமானார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஒன்னு அங்கிருந்து கொடுத்தார். தந்தி டிவி அதை பிளாஷ் பண்ணாங்க. அவங்க பிளாஷ் பண்றதை பார்த்துட்டு புதிய தலைமுறை, சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், நியூஸ் 7 தமிழ், ஏன் ஜெயா டிவி கூட கொஞ்ச நேரத்துக்கு அந்த நியூஸை வந்து ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. பிஜிஎம் எல்லாம் மாறிடுச்சு, போட்டோஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே அப்பல்லோக்கு வெளியில பயங்கரமான சலசலப்பு. அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே வந்து ரகலையில ஈடுபட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதிமுக கட்சி அலுவலகங்கள்ல அவங்களோட கொடியை வந்து அரை கம்பத்துல பறக்க விடுற காட்சிகளும் சன் டிவியில காட்டப்பட்டுச்சு. இந்த ஒரு நிலையில நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கிற நேரத்துல போலீஸ்காரங்க தடியடி நடத்தி அங்க இருக்கிற கூட்டத்தை வந்து கலைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டாங்க. ஆனா திடுதுப்புன்னு அப்பல்லோல இருந்து ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, முதல்வர் உயிரோட தான் இருக்காங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சிகிச்சை கொடுத்துட்டு தான் இருக்கோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு ரிலீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, யாரோ தவறா வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சு கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனலா வந்து இல்லைங்க நாங்க வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிறோம், அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல சில பல மணித்துளிகள்ல தமிழகத்தையே வந்து ஒரு கலக்கிருச்சு தவறான ஒரு ரிப்போர்ட் அப்படின்றதாங்க இன்னைக்கு கண் கூட பார்த்தது. Hey,
எங்க அம்மா வந்தாங்கன்னா முதல்ல நீங்க நிற்பீங்க. எங்க அம்மா பாரு, எங்க அம்மா பார்க்க முடியுமா? இதுக்கு மேல எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க அம்மா போயிட்டாங்க. எங்க அம்மா கண்ணை கட்டிட்டாங்க. எங்க அம்மா Yeah.